இது பாக்கெட் பண்ணி எடுத்தாங்கண்ணே. ஆனால் இப்போ சொல்லிட்டாரு அந்த பகுதி சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நல்ல வசதியா கட்டி கொடுத்துருக்கோம். முதல்ல ஒரு ரூம்ல இருந்தோம், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். காத்து வசதி கிடையாது எங்களுக்கு. ரொம்ப 30 வருஷம் ஆகுது எனக்கு திருமணம் ஆகி. ஒரே ஒரு ரூம்ல தான் நாங்க இருந்தோம். அந்த ஒரு ரூம்லயே எங்களுக்கு வந்து கிச்சனு, பாத்ரூம், டாய்லெட் இருக்கும். ஆனா எந்த வசதியும் எங்களுக்கு இருக்காது. ரொம்ப பாழடைஞ்ச வீடு, ரொம்ப இது அசிங்கமா இருக்கும். டாய்லெட்ல ரொம்ப கலீஜா இருக்கும். டேங்க் தண்ணி தாங்க குடிக்கவே முடியாது. 6 குடத்துக்கு தான் கணக்கு பண்ணி விடுவாங்க. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க 6 பேர் இருந்தோம். 2 பேர் வெளியே படுத்துக்குவாங்க, 4 பேர் வீட்டு உள்ள படுத்துக்குவோம். யாருன்னா வெளியே இருந்து வந்தாலும் உட்கார கூட எங்க வீட்டுல இடம் இருக்காது. ரொம்ப தழக்கமா இருக்கும். ரொம்ப வேதனைப்பட்டோம். 2021 ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறது. அப்புறமா இவங்க வந்து வீடை இடிச்சுட்டு எங்களுக்கு புதுசா கட்டி கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஐயா, துணை முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு விசாலமான நல்ல ஒரு வீட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, பாத்ரூம், டாய்லெட், பால்கனி எல்லா வசதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஐயா. குழாலாம் இருக்கு, டேப், பாத்ரூம்ல டேப் இருக்கு, கிச்சன்ல டேப் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கேக்குறாங்க, உங்களுக்கு எதனா குறை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டெப்டி சிஎம் மாதிரி இல்ல, ஒரு தங்கச்சிக்கு என்ன தேவையோ, ஒரு அம்மாக்கு புள்ள என்ன தேவையோ அப்படி கேக்குற மாதிரி ஃப்ரீடமா கேக்குறாங்க. நிறைய விஷயத்த ஷேர் பண்றாங்க நம்ம கிட்ட. நாங்க சொல்றதே ஒரு கரெக்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு, எங்க கிட்ட கேக்குறாரு. அவருக்கு வரணும், மீண்டும் அவருக்கு தான் வரணும் ஆட்சிக்கு. இது வந்து திமுக கோட்டை. சாவுத்த நாளைக்கு மண்ணுக்கு போற வரைக்கும் நாங்க அவரை விட மாட்டோம்.